அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த இஸ்லாமிய மார்க்கம் இருக்கிறது, இதற்கொண்டு ஒரு தனித்துவம் இருக்கிறது. ஈமானிய உறவுகளே, இதற்கென்று ஒரு தனியான கண்ணியம் இருக்கிறது. ஒழுக்கத்தை போதித்த மார்க்கம், பண்பாட்டை போதித்த மார்க்கம், கலாச்சாரத்தை கற்றுத்தந்த மார்க்கம், அழகான சிந்தனைகளை விதைத்த மார்க்கம், அன்பை போதித்த மார்க்கம், தீவிரயத்தை தடுத்த மார்க்கம், கலாச்சாரங்களை தடுத்த மார்க்கம், இந்த உலகத்தில் சத்தியத்தை நிலைநாட்டிய மார்க்கம், அடுத்தவர்களுக்கு முன்னால் அடிபணிவதை விட படைத்தவனுக்கு முன்னால் நீ அடிபணிய வேண்டும் என்ற சுயமரியாதையை கற்றுத்தந்த மார்க்கம், தனித்துவமாக வாழச் சொன்ன மார்க்கம், தனியான வழிகாட்டியை கொண்ட மார்க்கம், நேர்த்தியான பாதையை காட்டிய மார்க்கம், அப்பளுக்கற்ற ஒரு தலைவரை இந்த பூமியில் வரலாற்றில் காட்டிய மார்க்கம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மார்க்கத்திற்கு நிகராக, இந்த மார்க்கத்தின் சிந்தனைகளுக்கு நிகராக, இந்த மார்க்கத்தின் கொள்கை கோட்பாடுகளுக்கு நிகராக, இந்த மார்க்கத்தின் சட்ட திட்டங்களுக்கு நிகராக இந்த பூமியில் எந்த மார்க்கமும் கிடையாது, எந்த சித்தாந்தங்களும் கிடையாது, எந்த கோட்பாடுகளும் கிடையாது என்று தைரியமாக மார்பு தட்டி சொல்லுகிற சமுதாயம் தான் கிடையாது. அந்த சமுதாயத்தில் அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய மாளிகைகள், அல்லாஹுடைய மாளிகைகள் அலங்கார விளக்குகளால் அந்நியர்களை போன்று அலங்கரிக்கப்பட்டு பள்ளிக்கு சேருகிற காசுகள் எல்லாம் வீண் விரயமாக்கப்பட்டு வீதிகள் எல்லாம் திருவிழா கோலங்கள் பூண்டு இப்படி ஒரு கலாச்சாரம் நடுநிலையாக சிந்திக்கிற மார்க்கத்தை, அதன் சட்ட திட்டங்களை விளங்காமல் மனச்சாட்சியோடு சிந்திக்கிற என் ஈமானிய உறவுகளே, உள்ளத்தில் கை வைத்து கேளுங்களேன், இது மார்க்கமாக இருக்க முடியுமா? மார்க்கமாக இருக்க முடியுமா? அல்லாஹுடைய மாளிகையை சுற்றி கடைத்தெருக்கள் உருவாக்கி அந்த கடைத்தெருக்களில் ஆண்களும் பெண்களுமாக அரைகுறை ஆடைகளோடு அனாச்சாரமாக மிக கேவலமாக வலம் வருகிற காட்சிகள் அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்று வாங்கு சத்தம் கேட்கிற பொழுதும் கூட கடற்கரைகளிலும் கடையோரங்களிலும் ஏனைய மூளை முடுக்குகளிலும் உட்கார்ந்திருந்து கொண்டு இந்த வாக்கு சத்தங்களை புறக்கணித்துக் கொண்டிருக்கிற ஒரு சித்தாந்தம், ஒரு கொள்கை இந்த வாழ்ந்த மார்க்கத்தில் இருக்க முடியுமா சகோதரர்கள்? இந்த மார்க்கத்தில் இருக்க முடியுமா? பகுத்தறிவோடு சிந்திக்க தூண்டுகிற ஒரு மார்க்கத்தில் அன்புக்குரியவர்களே, போர்த்தி இருக்கிற போர்வைக்கும் நாட்டி இருக்கிற கட்டைக்கும், யார் இருக்கிறார்கள் என்ற வரலாறே தெரியாத கபர்களுக்கும் சந்தனம் பூசுகிறோமே, அதை விழாக்களாக கொண்டாடுகிறோமே. அன்புக்குரிய சகோதரர்களே, எங்கிருக்கிறோம் நாம்? என்ன சிந்தனையோடு இருக்கிறோம்? இதில் என்ன ஆன்மீகம் இருக்க முடியும்? அன்புக்குரிய சகோதரர்களே, என்ன தக்குவா இருக்க முடியும்? வாங்கு சத்தம் கேட்ட பொழுது பள்ளிவாசலுக்கு போய் தொழுகை நடத்த முடியாத, தொழ முடியாத ஒரு சமுதாயத்தில் என்ன தக்குவாவை எதிர்பார்க்க முடியும்? அன்புக்குரியவர்களே, போர்வைகளால் போர்த்தி கொண்டு அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு முன்னால் சுஜூது செய்வதை வழக்கமாக எதிர்பார்க்கிற ஒரு சமுதாயத்திற்கு முன்னால் அன்புக்குரிய சகோதரர்களே, என்ன ஆன்மீகம் வந்துவிட போகிறது? வரும் கடைத்தெருக்களுக்காக, அதில் வருகிற லட்ச வருமானங்கள், அதில் கிடைக்கிற சில கோடிகளுக்காக பள்ளிவாசல் நிர்வாகங்கள் என்ற பெயரில் அல்லாஹுடைய மாளிகையை விலை பேசி விட்டுக் கொண்டிருக்கிற, அல்லாஹுடைய மாளிகையை வியாபார தளங்களாக மாற்றிக் கொண்டிருக்கிற ஈமானிய உறவுகள் அன்புக்குரியவர்களை சிந்திக்க வேண்டும். இதில் என்ன ஆன்மீகம் வந்துவிட போகிறது? இதில் என்ன பக்குவா விளைந்து விட போகிறது? இதில் என்ன இறை நெருக்கம் கிடைத்து விட போகிறது? மின்சார விளக்குகளும் கம்பங்களில் ஏற்றுகிற கொடிகளும் அதில் சொல்லப்படுகிற ஒரு சில வார்த்தைகளும் தான் தக்குவாவும் ஈமானும் என்றால், அல்லாஹுவின் தூதருடைய போராட்டம், அல்லாஹுவின் தூதரின் தோழர்களுடைய போராட்டம் இந்த உலகில் எதை சகோதரர்களை சாதித்தது? எதை சாதித்தது? காபத்துல்லாஹ்வை அலங்கரித்து இறந்து போன 4 பேருடைய பெயரை வைத்து அல்லாஹுவின் தூதரும் ஒரு விழாவை கொண்டாடி இருந்தால், மக்கத்து சமுதாயம் அல்லாஹுவின் தூதரை தலைமேல் வைத்தல்லவா கொண்டாடி இருக்கும். மக்கத்து சமுதாயம் அல்லாஹுவின் தூதரை பெரும் ஜனாதிபதியாக வல்லவா அரங்கேற்றி இருக்கும். ஒரு சமுதாய தலைவராக அல்லவா தூக்கி பிடித்திருக்கும். உடைத்தெறிந்தார்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த சித்தாந்தங்களை தானே உடைத்தெறிந்தார்கள். இந்த சின்ன பிள்ளை தனங்களை தானே உடைத்தெறிந்தார்கள். இந்த மோசமான நம்பிக்கைகளை தானே இந்த பூமியில் இல்லாதொழிக்க வந்தார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே,
இறை நேசர்கள் என்று கொண்டாடி கொண்டிருக்கிறோமே, இந்த பூமியில் அல்லாஹ் இறை நேசர்களாக ஒரு சமுதாயத்தை முத்திரை குத்தினான் தெரியுமா? சஹாபா சமுதாயம் ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன், அவர்களை அல்லாஹ் பொருந்திக் கொண்ட, அல்லாஹும் அவர்களை பொருந்திக் கொண்ட ஒரு சமுதாயம். ஏன் சகோதரர்களே அந்த சமுதாயத்தை இந்த உலகம் இப்படியெல்லாம் விழா கொண்டாடவில்லை? எங்காவது ஒரு இடத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பெயரால் ஒரு தரீகா இருக்கிறதா? உமரியா தரீகா என்று ஒன்று இருக்கிறதா? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய பெயரால் ஒரு தரீகா இருக்கிறதா? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய பெயரால் ஒரு தரீகா இருக்கிறதா? தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய பெயரால் ஒரு தரீகா இருக்கிறதா? சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய பெயரால் ஒரு தரீகா இருக்கிறதா? அபூ ஹுரைராவுடைய பெயரால் இருக்கிறதா? ஆயிஷாவுடைய பெயரால் இருக்கிறதா? கதீஜாவுடைய பெயரால் இருக்கிறதா? ரலியல்லாஹு அன்ஹும். அன்புக்குரியவர்களே, இவர்களை எல்லாம் கொண்டாடாத சமுதாயம் ஏன் பின்வந்தவர்களை? சில நேரம் சில இடங்களில் இருக்கிற கபறுகள் கூட ஒருவருக்கு ஒரே நேரத்தில் 2-3 இடங்களில் கபறுகள் வைத்து அனாச்சாரம் அட்டூழியம் செய்து கொண்டிருக்கிறோமே, அதை பெருமையாக நினைத்துக் கொண்டிருக்கிறோமே, அதற்காக செலவழித்துக் கொண்டிருக்கிறோமே. என் ஈமானிய உறவுகளே, அல்லாஹ்வுக்காக இங்கு வந்திருக்கிற சகோதரர்கள், இதில் ஈடுபடுகிற சகோதரர்களுக்கு தெளிவுபடுத்துங்கள் சகோதரர்களை, பிரார்த்தனை செய்யுங்கள். நாங்கள் எங்களுடைய கடமை, யா அல்லாஹ், இதில் யாரெல்லாம் ஊறி போயிருக்கிறார்களோ அவர்களுக்கு நீ ஹிதாயத்தை கொடுத்து விடு என்கிற பிரார்த்தனையை தவிர வேறு கிடையாது. ஏனென்றால் இன்று நடக்கிற நிகழ்வுகள் எல்லாமே வெறும் விதண்டாவாதங்களாக நீ என்ன சொல்வது, நான் செய்து காட்டுகிறேன் என்கிற நிகழ்வுகளாகவே இன்று ஏட்டிக்கு போட்டியாக அரங்கேறிக் கொண்டிருக்கிற ஒரு சூழல் தான் என் ஈமானிய சகோதரர்களே. இவைகள் எல்லாம் வெறுமனே நாங்கள் எங்களால் செய்ய முடியாமல் மறுக்கவில்லை. இதோ இப்படி ஒரு நிகழ்வை அல்லாஹ்வோ அல்லாஹ்வுடைய தூதரோ அமுல்படுத்தி இருந்தால் இந்த பள்ளிவாசல் கூட இன்று மிக பெரும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு, இன்னும் சொல்ல போனால் இது அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டிய வழிமுறையாக இருந்தால் அவர்களை விட மிக சிறப்பாக, மிக கண்ணியமாக, மிக அலங்காரத்தோடு கோலாகலமாக கொண்டாடுகிற சமுதாயமாக நாம் இருந்திருப்போம். ஏனென்றால் நாம் நேசிப்பது, உயிரை விட மேலாக நேசிப்பது அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும். அவர்கள் வெறுக்கிற காரியங்களை, அவர்கள் கூடாது என்ற விஷயங்களை எங்களால் உணர்வு பூர்வமாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அல்லாஹுக்காக அதை வெறுக்கிறோம். அல்லாஹுவின் தூதரை நேசித்த காரணத்தினால் வெறுக்கிறோம் என்பதற்காக அன்புக்குரிய சகோதரர்களே இந்த விஷயங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹு